இன்னைக்கு என்ன சாப்பாடு? கொத்தமல்லி சாப்பாடு கிருத்திக். கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருந்தா கொத்தமல்லி பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டில் சூடான சாப்பாடை போட்டு வெரைட்டி ரைஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். சாப்பாடு உடையாமல் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா க்ரீனிஷாக நல்லா டேஸ்டான கொத்தமல்லி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கமா? நல்லா இருக்கு.